கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன் பசங்க கூட சேர்ந்து ஜாலியாக. ஸோ மேடம் வந்து உள்ளே என்ன பண்ணுறாங்க இப்போ பார்ப்போமா? ஆள் இல்லைன்னா மேடம் தூங்கிடுவாங்க. இப்போ எழுப்புவோம் வாங்க. ஹலோ மேடம், என்ன பண்ணுற? பாத்து எடுத்துக்கிட்டு இருக்கியா பாத்திரத்தை எடுத்துகிட்டு இருக்கியா? சரி எடு சீக்கிரம் எடு. சும்மா பார்க்க வந்தேன் ஒன்று. பார்த்தீங்களா, கட்டில் வாங்கினது வந்து படுக்கிறதுக்காக. ஆனால் மேடம் என்ன பண்ணியிருக்காங்க, அதில் அண்டாங்குண்டான கவுத்து வச்சுருக்காங்க காய வைக்கிறதுக்கு. உங்கள் தலையில் காய வை. இல்லை உங்கள் அப்பாவை கூட்டு வந்து படுக்க போட்டு முதுகில் காய வை. என்ன ஹலோ? காஃபி இதான் நம்ம வீடு. பார்த்துருப்பீங்களே வீடியோவில். கிச்சன் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஓகே, ஆல்ட்ரேஷன் வாயம் கொஞ்சம் பண்ணணும்ப்பா. போறியா காஃபியா? எவ்வளோ நேரமா நின்றுருக்கேன். இப்படிதான் மேடம் அப்படியே காஃபி போடுறான்னு பார்த்தா அப்படியே இன்னும் 10 பேருக்கு சமையல் பண்ற மாதிரி வைக்க போறதுன்னா ஒரு 2 பேருக்கு தான் காஃபியே. சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம். செஞ்சு பார்த்தாதான் அதோட அருமை தெரியும், புரியுதா? குடிச்சு பார்த்தா அதை விட தெரியும் அருமை. ஏன் எப்பா பாரு சண்டை, என்னை எப்ப எதுக்கு எடுத்தாலும் ஆர்கியூமெண்ட், எதுக்கு எடுத்தாலும் ஒரே அங்க பேசிட்டு இருக்கேன்ல. இங்க நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீ பேசிட்டு இருக்க, அதான் நமக்குள்ள. சரி இப்ப எடுத்துட்டு வா போ. ஏன் நீ எடுத்துட்டு வர மாட்டியா? ஒரு காபி தாங்க கேட்டேன், அதுக்கு இவ்வளோ ரகலை. ஒரு காபி என்னத்தான் சொல்றதுன்னு தெரியல, எந்த நேரத்துல பெத்தாங்கன்னு தெரியல. செய், நம்ம தலையில வந்து விடிஞ்சிருக்கு. என்ன சொன்ன? நம்ம தலையில விடிஞ்சுதா? அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒண்ணு இருக்க வேணாம் சாமி, நீ கிளம்பு. சத்தியமா கிளம்பு. சத்தியமா சத்தியம் வரியா? அப்புறம் போறப்ப எங்க போற, ஏது போற, எப்போ வருவ, எங்க இருக்க, யார பார்க்க போற அப்படிலாம் கேட்க கூடாது. அது கூட இருக்கிறதா தான் கேக்குறேன், நீ போயிட்டுனா கேட்க மாட்டேன். சரி அப்ப நான் கிளம்பிட்டா. டீ வேணாமா? காஃபி தானே கேட்டேன். ஓ டீ போடுற? எனக்கு டீ போடுற. அப்ப நான் பேச்ச நீ கேட்கவே மாட்டேன், ஒரு மரியாதை கிடையாது. என்னடா உனக்கு பிரச்சனை இப்போ? இப்படிதாங்க, இப்படியே வீட்டுல வந்து இப்படி எதிர்த்து பேசி 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 தான் வீட்டுல சண்டை வருது. நம்ம ஒரு வார்த்தை தான் பேசியிருப்போம், ஆனா பாத்தீங்களா அப்படியே 10 வார்த்தை அப்படியே அப்படியே சொல்லுவாங்கல்ல, கொலை வெறியில பேசுறது. ஏன்னா அவங்க ஜெயிக்கணுமா, அவங்க ஜெயிச்சிடணுமா. ஒரு வார்த்தை இவங்க பேசுறாங்க, ஆனா நம்ம 10 வார்த்தை பேசுற அளவுக்கு இங்க ஒத்த வார்த்தை இருக்கு. நான் என்ன பேசுனேன் பாத்தீங்களா? நான் எதை பேசுனேனா? சார் பேசவே மாட்டாரு. உண்மையை சொல்லிட்டா, எனக்கு 12 வயசு வரைக்கும் பேச்சே வராதாயா. எங்க பாட்டி தான் சொல்ல மாட்டாங்க சாமி கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வேண்டுதல் பண்ணி நேர்த்தி கடை பண்ணி எனக்கு பேச்சு வர வச்சாங்க. ஆமா, அதுக்கு நீ இப்படியா பேச? எங்க பாட்டி இல்லைன்னா எனக்கு பேச்சு வந்திருக்காது. பாட்டியை சொல்லணும். ஏன் என்ன எங்க பாட்டிக்கு என்ன பிரச்சனை? தெய்வத்தாய்டி அவங்க, எனக்கு தெய்வத்தாய். உன்னை ஒழுங்கா வளர்த்திருந்தா ஏன் இந்த மாதிரி நீ வாயாட போற? ஏன் நல்லா தானே வளர்த்துருக்காங்க. ஐயோ ஏங்க நீங்க சொல்லுங்க, என்னை ஒழுங்கா வளர்க்கலையா? மக்களாகிய நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். அவங்களுக்கு என்ன தெரியும், கூட வாழ்றவங்களுக்கு தான் தெரியும். யார் சொன்னது? யோ அவங்க எல்லாம் அறிவாளி ஜீவன்ங்க, அவங்க எல்லாம் அறிவாளிங்க. அவங்க எல்லாம் ஒருத்தவங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க யாரு எப்படிப்பட்ட ஆளுன்ட்டு. மக்களை நீங்க சொல்லுங்க, நான் ஏதாவது கெட்டவனா? நானு நல்லா தானே. அப்படின்னா இவன் யாருன்னு கரெக்டா கண்டுபிடிப்பீங்க. நீ என்ன இப்ப அவங்க கிட்ட ஆர்கியூமென்ட் பண்ணிட்டு இருக்க? நான் பேசிட்டு இருக்கேன்ல. அவங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமா பண்ணுவாங்க. நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. நியாயபரம் பார்த்தா நான் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அவங்க கிட்ட. அப்படியே பேசினா சுற்றுவேன். அதா என்னடா என்ன துப்பாக்கி குத்து? என் மூக்குல நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன் நானு, சரியா? இது வந்து புவிசார் குறியீடு வாங்கியிருக்கேன் மூக்குக்கு. மூக்குல பூரா விட்டுறோம் பாத்துக்கோ. போ வெளிய போ. காபி போடு போ. நான் போட்டு தானே இருக்க. அடுப்பான ஏன் அப்படி நின்னுட்டு இருக்க? நல்ல கூலிங்கா ஒரு காபி போடு. கூலிங்கா காஃபியா? கோல்ட் காபி போடு. இந்த மாதிரி எல்லாம் ஏடா கூடமா பேசினா கோல்ட் காபி போடுறீ. இந்த ஐஸ் கியூப் போட்டு கேரமல் ஊத்தி அதெல்லாம் போட்டு கலக்கி நான் வந்து காபி போட்டு குடிக்க போறேன், சரியா? உனக்கு காபி தான் கிடைக்கும். ஐயோ நான் அதை குடிச்சு எனக்கு இந்தியன் காஃபி குடிச்சு பழக்கம் இல்லையா ராதா? நான் சுவிட்சர்லாந்து வளர்ந்த பையன், அதனால எனக்கு அந்த ஊர் காஃபி குடிச்சு தான் பழக்கம். நான் பாருங்க மக்களே, இந்த மாதிரி பேசுறவங்க காஃபி போட்டு கொடுக்கலாமா? நீங்க இந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க நீங்களே சொல்லுங்க. இந்நேரம் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருக்க மாட்டீங்க. பாத்தீங்களா இனிப்ப? சகிக்கல. போ வெளிய போ. காபி வேணா ஒழுக்கம் மாதிரி போய் உட்காருங்க. I want only cold coffee, you know. என்னடா பண்ணிட்டு இருக்க? cold coffee கொடு. என்ன?
கூட ஹெல்ப் பண்ணலாம், மாடை எப்படி ஹெல்ப் பண்றது? அதான் மாடு வந்திருக்கு. என்ன சொன்ன? கூட மாடை ஹெல்ப் பண்ணுமா? ஆமா. கூட ஹெல்ப் பண்ற, மாடை எப்படி ஹெல்ப் பண்றது சொல்லு. கூட மாடனா அது நார்மலா சொன்னேன். அதான் சொல்லு, கூட மாடனா என்ன? கூட மாடை ஹெல்ப் பண்ண சொல்றாங்க. கூட ஹெல்ப் பண்ணலாம், பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணலாம். மாடை எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் சொல்லு. ஏதோ பழக்க தோஷத்துல வந்துருச்சுங்க. எல்லாருமே இப்படிதாங்க பேசுவாங்க. அதுல ஒரு ஏன்டா அப்படி பண்ற சொல்லு. நீ கூட மாடனா என்ன? மாடனா என்ன அர்த்தம்? கூட மாடனா எடக்கு முடக்கா பேசுவாங்கல்ல. எடக்குன்னா முடக்குன்னா என்ன சொல்லு. பார்த்திபன் நினைப்பு சாருக்கு. இந்த வடிவேல் பார்த்திபன் காமெடி பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கு நீ பேசுறது. என்ன இப்போ இது பூஜை ரூம்ல க்ளீன் பண்ணவே இல்லையா நீ? அப்படியே தேங்காய் பூரா காஞ்சி போய் கிடக்கு. பூஜை ரூம்ல ராதான்னு எழுதி வச்சிருக்கேன், கிச்சன்ல ராதான்னு எழுதி வச்சிருக்கேன், ஹால்ல ராதான்னு எழுதி வச்சிருக்கேன். ரவிராஜன் எங்கேயுமே எழுதல. ஏன் கத்திக்கிட்டே இருக்க? நான் மட்டும் தான் வேலை பார்க்கணும்ன்றே. ஏன் நீயும் பார்க்கலாம்? வீட்ல வெட்டியா தான் தெரிஞ்சிட்டு இருக்க. வீடு வாசல்லாம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? வேற செவுரமா இருக்கு, பெயிண்ட் எல்லாம் கீழ தரையா இருக்கு. பெயிண்ட் வாங்கி வந்து அடிக்கலாம்ல. ஒரு ஆம்பளைக்கு அழகு என்ன? சரி நான் கேக்குறேன், நீ டெய்லி பெயிண்ட் அடிச்சிருக்கல உன் மூஞ்சிக்கு. நீ அடிக்கிற பெயிண்ட்ல அந்த சிந்திரத்தை நீங்க அடிச்சிருந்தா கூட கிச்சன் நல்லா இருந்திருக்கும். ஹலோ ஒரிஜினல். ஏய் நம்பாதீங்க, அவ்வளவு பெயிண்ட் 1.5 மணி நேரம் ஆகுது அந்த பெட்ரூம். ஒரிஜினல். அந்த பெட்ரூம்ல இருந்து வெளில வரதுக்கு 1.5 மணி நேரம். டெய்லி கமலஹாசன் மாதிரி மேக்கப் போடுறான் உட்காந்துக்கிட்டு. கமலஹாசன் சார் எப்படி பஞ்சதந்திரத்துக்கு அந்த என்னது விஸ்வரூபமா பஞ்சதந்திரம் ஏதோ ஒரு என்ன படம் 10 கெட்ட போட்டுதா தசாவதாரம் படத்துக்கு கமலஹாசன் சார் வந்து 12 மணி நேரம் மேக்கப் போடுவாராம். அந்த மாதிரி 1.5 மணி நேரம் போடுறா, அடிக்கிறா பெயிண்ட் அடிக்கிறா. ஃபர்ஸ்ட் கோடா, செகண்ட் கோடா, தேர்ட் கோடா. அது சுத்தபத்தமா இருக்கணும்ல, அதனால. மூஞ்சில என்னடி சுத்தபத்தம்? உடம்புல தான் சுத்தபத்தம். சரி சுத்தம் ஓகே, பத்தனா என்னது? ஐயோ சாமி வேண்டாம் சாமி. சொல்லுறதா? ஆளை விடு சாமி, போடா. உம்மா உயிரை எடுத்துக்கிட்டு நீ மாதிரி ஒரு காஃபி கூட குடிக்கணும். போ, வெளியே போய் இருக்கு அந்த பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு வா. போ ஒன்னொன்னா அதாச்சும் செய். ஒரு காவி போட சொன்னா வியாக்கியம் பேசிக்கிட்டு இருக்க. ஐயம்மா ஏப்பா வயசாயிடுச்சு இல்ல, முட்டிலாம் புடிச்சிக்குது. ஏன் காஃபி ராதா மட்டும் தான் போடணுமா? என்னையா புதுசா கப்புல எல்லாம் காஃபி தர? கொடி நல்லா இருக்கு. கிளாஸ் எங்கயா? கிளாஸ் கழுவ முடியலடா. இது மட்டும் என்ன அப்படியே கழுவாம வச்சிருப்பியா? கழுவி ஆல்ரெடி வச்சிருந்தது. அதான் ஏதோ மாறிட்டே நீ. இதெல்லாம் வேணாம். யாரு பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி கத்துக்கிறீங்களா? இதெல்லாம் கொடுத்தாதான் என்னடா? எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு, வேண்டான்ற நானு. புதுசாலாம் இல்ல, குடி. என்னத்த சொல்றதுன்னே தெரியல. கலர் கலரா கப்பா. இது பசங்களுக்கு வாங்குனது, என் பெரிய பையனது சின்ன பையனது. இப்ப அவனுங்க எல்லாம் போட்டி போடுறதுக்கு அதனால எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். இது ஒரு குத்தமா? எப்பயுமே பிஸ்கெட்டை சாப்பிட்றப்ப இந்த மாதிரி 3 பிஸ்கெட் எடுத்துக்கணும். 3 பிஸ்கெட் எடுத்து 3 இல்லை 4 கூட வச்சுக்கலாம். 4 பிஸ்கெட் இப்படி ஒன்றா வச்சு, புரியுதுங்களா? பிஸ்கெட் எப்படி சாப்பிடணும்னு சொல்ல பாருங்க. அப்படியே முக்கணும். ஒரு 1லேருந்து இது மேரி பிஸ்கெட்னால 10 வரைக்கும் என்னணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்போ எடுத்துடணும். எடுத்துட்டு இதுக்குதான் ஓவரா பேசக்கூடாதுன்றது. இப்படி சாப்பிடணும். நீ மட்டும் கிடையாது, எல்லாருமே விதவிதமா டீல காஃபில மிச்சரு பொரி அவல் எல்லாத்தையும் போட்டு சாப்பிடுவாங்க. அவலா? ஆமா. அவல்னா ஆந்த தானே, ஆந்தியை போட்டு சாப்பிடுவாங்க. அவல் 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 விகடனா? ஆமா விகடன். ஏன் அது வந்து முழுசா சாப்பிட்டாதான் ஆகுமா? இப்படி மாதிரி உடைச்சு சாப்பிட்டா ஆகாதா? நானும் உடைச்சுதான் சாப்பிடுவேன். அது என்னமோ காஃபி போட்டு கூட எதனா ஸ்நாக்ஸ் இருந்தாதான் காஃபியே குடிச்ச மாதிரி இருக்கு. இப்போ என்ன பிடிச்சிட்டு வரட்டா? இப்போ பிடிச்சிட்டு வரட்டா? பின்னாடி நிறைய இருக்கு ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் பிஸ்கெட் பிரெட் ரஸ்க் சொல்றேன். நம்ம எதுவுமே பேசிடக்கூடாது. சார் பேசினா அப்படியே பர்ஃபெக்ட்டா இருப்போம். நம்ம பேசினா குத்தம் ஏதாச்சும் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஐ நோ ராதா. ஐ நோ ரவி. நீ யாருன்னு எனக்கு தெரியும் ரவி. நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஊர்ல நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு ஊருக்கே தெரியும். ஊர்ல கருப்பு டீ குடிச்சிருந்தவ வேற இந்த டிகாசன் போட்டு இங்க வந்து பால்ல தண்ணி ஊத்தாம எல்லாருமே ஒரு கால் அது ஸ்நாக்ஸா ஸ்நாக்ஸ். ஏன் அங்க சொல்லக்கூடாதா? பன்னு இங்கிலீஷ்ல தான் பேசுவாரு. அப்படியே வானத்துல இருந்து குடிச்சவரு தோர. பன்னு திருண்ண குடும்பம் இது டீ கடையில. அது குடி தின்னவே தெரியல. அட ஆமா சொல்றாங்க பாரு. பன்னு திருடணும். ஏய் முன்ன பின்ன நீ காஃபி பார்த்தது இல்லையா ரவி? வேற கீழே வந்துச்சு. இது காப்பியில போட்டுக்கணும். மனோகா என்னடா பண்ற? கீழே வெயி நீ.
மனுஷன் கூட உட்காந்து காஃபி குடிப்பானடா. ரோந்த வெள்ளம் பண்ணிட்டு இருக்க. நீ பிஸ்கட் குடுப்பா. நீ பிஸ்கட் குடு. நான் அதெல்லாம் ரொம்ப ஓவர். இல்ல பிஸ்கட் எடுத்துக்கோ. என்ன பார்த்தா உனக்கு நாய் மாதிரி தெரியா? நாயை நான் கேவலப்படுத்த மாட்டேன். சரி என்ன சமையல் பண்ணலாம்? எனக்கு எந்த சமையலும் இல்லை, வேணாம். இதே போதும். நான் வெளில கிளம்புறேன் இப்போ இன்னைக்கு. ஏன் அதெல்லாம் வேலை வச்சுட்டு ஓடுறியா? நீ பாத்திரம் விளக்க சொல்லுவேன், நான் வரமாட்டேன். அதானே பார்த்தேன். நைட்டுக்கு யோ சமையல் என்னையா அதில் குடிக்கவே முடியலையா? எங்கேருந்து தான் வருதுங்களோ தெரில. என்னென்னவோ சொல்லி கொடுத்துட்டு போயிடுதுங்க. இத்தனை நாள் கிளாஸில் குடிச்சிட்டு இருந்தேன், நிம்மதியாக இருந்தது. என்னவோ கப்புங்கிற பேரில், அதுவும் பிளாஸ்டிக் கப்பில் சுட சுட காஃபியை குடிக்கக்கூடாது. இதுங்கெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேங்குங்க. பீங்காங் கப்பில் குடிக்கலாம். நீங்களே சொல்லுங்கள். இவங்களுக்கெல்லாம் என்ன ஸ்டைல்னா என்னன்னே தெரியல. இதெல்லாம் ஸ்டைலா மக்களே? நான் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஸ்டைலா? ஸ்டைலுக்கு அர்த்தம் புரியல இவங்களுக்கெல்லாம். என்ன சொல்கிறேனே தெரில. இப்படி தான் கெட்டு போய் இந்த போ என்னவோ பண்ணுங்க. இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இப்படி பண்ற? காசு இருக்கிறனால ஓவரா ஆடக்கூடாது. ஆமா, காசு இருக்குதாங்க. மேடம் வந்து வாரத்தில் 2 நாள் ஷாப்பிங் போயிடுவாங்க. போறது தப்பு இல்லையா? நீங்க போக மாட்டீங்களா? வீட்டுக்கு தேவையான பொருள் தான் நான் வாங்குறேன். நான் வேஸ்ட் எல்லாம் ஒன்றும் பண்ணலையே. சாருக்கு அந்த காலத்துல இருக்கிற மாதிரியே இருக்கணுமா? மண் சட்டியில சமைச்சுக்கிட்டு ஆனால் கேளுங்களேன், எப்போ கேளுங்களேன், காசே இல்லை, பணமே இல்லை, ஒரே கஷ்டம். என்னடா உனக்கு பிரச்சனை? என்னாச்சு? இரும்பல் வருது. ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. என்னது இது? ஒரு ஸ்மெல்லும் வரல. உனக்கு என்ன மாதிரி ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கணும். இத்தனை நாள் கிளாஸ்ல குடிச்சவனுக்கு நான் ஹை கிளாஸ் கப்ல கொடுத்தா, ஹை கிளாஸ் இந்த மாதிரி ஹை கிளாஸ் கப்ல கொடுத்தா அதனோட அருமை தெரியாது. நம்ம பைத்தியம் மாதிரி சிரிக்கிறான். என்ன பண்றது உனக்கு? ஐயோ, காஃபிக்கு கெஞ்சிட்டு இருக்காங்க. என்ன சரிதானே நான் கேக்குறதெல்லாம்? காஃபி போட்டு இந்த பிஸ்கெட் ஊறி உள்ள வந்துச்சுல்ல, இது கடைசியில் என்ன பண்ணுவா? சாப்பிட்டு செம்ம டேஸ்ட். நாங்கள் என்ன பண்ணுவோம், சின்ன வயசுல இன்னும் கொஞ்சம் டீ வாங்கி இதில் ஊற்றி கலக்கி அதையும் குடிச்சிடுவோம். அதாவது அடுத்தவங்களோட டீயை பிடிங்கி. ஆமாம். அப்பா ஓகே, நான் காஃபி குடிச்சுதான் கிளம்புறேன். ஓகேவா? எனக்கு ஃபோன் பண்ணாத, எங்கே இருக்குன்னு கேட்காத, சரியா? நான் வர 9:10 ஓகேவா? பாய். சரிங்களா? நான் வெளில கிளம்புறேன். போயிட்டு 10:30 தான் வருவேன். நீ சாப்பிட்டு ஓகேவா? வரேன், கிளம்புறேன்.